கேதார்நாத் கோவில். கேதார்நாத் கோயில் இந்தியாவின் உத்தரகண்ட் மாநிலத்தின் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் அமைந்துள்ளது மற்றும் இந்துக்களின் புகழ்பெற்ற புனித யாத்திரை தலமாகும். இமயமலை மலைகளின் மடியில் அமைந்துள்ள இந்த கோயில் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாகும். மேலும் இது சார் தாம் மற்றும் பஞ்ச கேதாரிலும் சேர்க்கப்பட்டுள்ளது. பாண்டவர்களின் பேரனான மகாராஜா ஜன்மேஜயனால் கட்டப்பட்டதாக நம்பப்படும் இந்த கோயில் கத்யூரி பாணியில் கட்டப்பட்டுள்ளது. கேதார்நாத் கோவிலில் அமைந்துள்ள சுயம்பு சிவலிங்கம் மிகவும் பழமையானது மற்றும் ஆதி சங்கராச்சாரியாரால் புதுப்பிக்கப்பட்டது. கோவிலின் வரலாறு மற்றும் முக்கியத்துவம். கேதார்நாத் கோவிலை யார் எப்போது கட்டினார்கள் என்பது குறித்து பல்வேறு நம்பிக்கைகள் உள்ளன. அறிவியல் கண்ணோட்டத்தின்படி இந்த கோவில் 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம். எது எப்படியிருந்தாலும் இந்த கோவில் குறைந்தது 1200 ஆண்டுகளாக இருந்து வருகிறது. கேதார்நாத் நிலம் இன்றும் சாதகமற்றதாக உள்ளது. ஒருபுறம் 22,000 அடி உயரமுள்ள கேதார்நாத் மலையும் மறுபுறம் 21,600 அடி உயரமுள்ள கரஸ்குண்டும் மூன்றாவது பக்கத்தில் 22,700 அடி உயரமுள்ள பாரக்குண்ட். மந்தாகினி, மதுகங்கா, சிரகங்கா, சரஸ்வதி மற்றும் ஸ்வரந்தரி ஆகிய 3 மலைகளின் வழியாக 5 ஆறுகள் பாய்கின்றன. இந்த நதிகளில் சில புராணங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளன. குளிர்காலத்தில் கடுமையான பனிப்பொழிவு மற்றும் மழைக்காலத்தில் பெருமழை பெய்யும் இடத்தில் கட்டப்பட்ட இந்த கோயில் ஒரு தனித்துவமான கலை படைப்பாகும். இன்றும் அங்கு காரில் செல்ல முடியாது. அப்படியிருந்தும் இத்தனை சிரமங்களுக்கு மத்தியில் இந்த கோயில் ஏன் கட்டப்பட்டது? இந்த கேள்விக்கான பதில் கோயிலின் கட்டிடக்கலை மற்றும் அதன் பிரம்மாண்டத்தில் இருக்கலாம். கட்டிடக்கலை மற்றும் கட்டுமானம். கேதார்நாத் கோயிலின் கட்டிடக்கலை வியக்க வைக்கிறது. இது சிமெண்ட் இல்லாமல் கற்களை இணைத்து ஆஷ்லர் முறையில் கட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வெப்பநிலை மாற்றங்கள் கற்களின் மூட்டுகளில் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது. இந்த கோயில் வடக்கு தெற்கு திசையில் கட்டப்பட்டுள்ளது. அதே சமயம் இந்தியாவின் பெரும்பாலான கோயில்கள் கிழக்கு மேற்கு திசையில் கட்டப்பட்டுள்ளன. இந்த சிறப்பு வழியால் 2013 வெள்ளத்திலும் கோவில் பாதுகாப்பாக இருந்தது. இந்த ஆலயம் ஒரு பெரிய மேடையில் அமைந்துள்ளது மற்றும் அதன் உள்ளே ஒரு பந்தலும் கருவறையும் உள்ளது. அங்கு சுயம்பு சிவலிங்கம் நிறுவப்பட்டுள்ளது. 2013 வெள்ளம் மற்றும் கோவில் அமைப்பு. ஜூன் 2013இல் உத்தரகாண்ட் மற்றும் இமாச்சல பிரதேசத்தை தாக்கிய கடுமையான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவின் போது கேதார்நாத் கோவில் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டது. கோவிலை சுற்றியுள்ள வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டாலும் கோவிலின் முக்கிய பகுதியும் கோபுரமும் பாதுகாப்பாக உள்ளது. ஐஐடி மெட்ராஸ் நடத்திய என்டிடி சோதனைகள் மற்றும் டேராடூனில் உள்ள வாடியா இன்ஸ்டிடியூட் ஆப் ஜியாலஜியின் லிக்னோமாடிக் டேட்டிங் சோதனைகளின்படி கோவிலின் அமைப்பு மிகவும் வலுவானது மற்றும் 14 முதல் 17ஆம் நூற்றாண்டு வரை முற்றிலும் பனியில் புதைந்திருந்தது. ஆனால் அது பாதிக்கப்படவில்லை. எந்த சேதம்? வழிபாடு மற்றும் மரபுகள். கேதார்நாத் கோயிலில் சிறப்பு வழிபாடு உள்ளது. காலையில் சிவபெருமானின் ஜோதிர்லிங்கத்தை ஸ்நானம் செய்து நெய் தடவி ஆரத்தி செய்யப்படுகிறது. இறைவனுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. பழங்காலத்திலிருந்தே இந்த கோவிலில் யாத்ரீகர்கள் பிரார்த்தனை செய்து வருகின்றனர். தென்னிந்தியாவிலிருந்து ஜங்கம் சமூகத்தைச் சேர்ந்த ராவல்கள் இங்கு வந்து வழிபடுகின்றனர். கதை மற்றும் புராண முக்கியத்துவம். கேதார்நாத்தின் கதை மகாபாரதத்தின் பாண்டவர்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் சிவபெருமானின் ஆசீர்வாதத்தை பெற இங்கு வந்தனர். சிவபெருமான் காளை உருவம் எடுத்து பாண்டவர்களின் பக்தியைக் கண்டு அவர்கள் முன் தோன்றினார். இந்த கோயில் பஞ்சகேதாரத்தில் கருதப்படுகிறது. இதில் சிவனின் வெவ்வேறு பகுதிகள் வெவ்வேறு இடங்களில் வழிபடப்படுகின்றன. பயணம் மற்றும் தத்துவம். கேதார்நாத் யாத்திரை ஒவ்வொரு ஆண்டும் ஏற்பாடு செய்யப்பட்டு சோட்டா சார் தாம் யாத்திரையின் முக்கிய பகுதியாகும். கோயிலின் கதவுகள் ஏப்ரல் முதல் நவம்பர் வரை திறந்திருக்கும் மற்றும் குளிர்காலத்தில் சிலை உகிமத்துக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. தரிசன நேரம் காலை 6 மணி முதல் இரவு காலை 8:30 மணி வரை. குளிர்காலத்தில் கோயில் மூடப்பட்டு வைசாகிக்கு பிறகு கதவுகள் திறக்கப்படும். கேதார்நாத் கோயில் இந்திய கட்டிடக்கலை மற்றும் கலாச்சாரத்திற்கு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு. இது பல நூற்றாண்டுகளாக அதன் பெருமை மற்றும் நம்பிக்கையுடன் உள்ளது. இக்கோயில் சமய கண்ணோட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது மட்டுமல்ல, அதன் கட்டுமானம் மற்றும் கட்டிடக்கலை காரணமாக இது ஒரு முக்கியமான பாரம்பரியமாகும்.